ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான். ஸ்கொயர் ரூட் இன்னர் ஸ்கொயர் ரூட்டில் வந்து டைப் தேர்ட் மெத்தட். ஆப்ரேஷன் எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஃபைனைட்டாக இருக்குது. ஓகே, சேம் நம்பராக இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு வந்து மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம், ட்ரிக்கும் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடை பார்த்துடலாம். என்னென்ன மெத்தட்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸ்கொயர் ரூட் 4 ஸ்கொயர் ரூட் இருக்குது. நமக்கு என்னென்னு தெரியும்? ஸ்கொயர் ரூட்னாலே 1/2ன்னு தெரியும். ஓகே ஓகே லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்டில் நிறையா லாஸ் இருக்குது. ஸோ அந்த லாஸை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணி தான் இங்கே சால்வ் பண்ண முடியும். மல்டிப்ளிகேஷனில் a/m இன்ட்டு a/n, ஏங்கிறது பேஸு, என்னெல்லாம் பவரு. ஸோ சேம் பேஸ் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த லாவை தான் இங்கே அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3. இந்த லாஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக நான் எப்படி எழுதலாம்னா 3/1/2ன்னு எழுதலாமா? ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகே, அந்த ஸ்கொயர் ரூட்டை 1/2ன்னு எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த 3 பேஸு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகே, பேஸ் எல்லாம் 3, பவர் வந்து இங்கே 1/2 இருக்குது, இங்கே 3/1ங்கிற மீனிங். ஓகே, ஸோ பேஸ் சேம்னா என்ன சொன்னேன்? பவரை ஆட் பண்ணலாம். ஸோ அந்த இதை வந்து இங்கே அப்ளை பண்ணணும். இந்த லாவை வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு √3 இன்ட்டு சிங்கிள் √3, 3 பவர் நான் ஆட் பண்ணுறேன், 1 + 1/2ன்னு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு எல்சிஎம், ஆர்டினரி பேசிக் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு √3 இன்ட்டு இன்னொரு ஸ்கொயர் ரூட் இருக்குது, 3/1 + 1/2, 3/2. எல்சிஎம் எடுக்கணும். 1 + 1/2 இஸ் 3/2. ஓகே ஓகே, இது சால்வ் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் √3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் √3. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/3/2. அப்போ எப்படி எழுதலாம்? இது இன்ட்டு 3/3/2 இந்த ஹோல் பவர் 1/2. ஓகே ஓகேவா? இந்த ஸ்கொயர் ரூட்டில் 1/2 போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இன்னொரு லா என்ன இருக்குன்னா, இன்னொரு லா என்னென்னா, லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்டில் a/m இந்த ஹோல் பவர் n, ஏங்கிறது பேஸு, எம்ங்கிறது பவர் தான், அதுக்கு மேலே பவர். ஸோ அதை m × n பவர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இங்கே 3ங்கிறது பேஸு, இந்த 3/2 த ஹோல் பவர் 1/2ங்கிறது பவர். ஸோ நான் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகே, ஸோ 3 இன்ட்டு √3 இன்ட்டு இது இன்ட்டு 3/3/2 இன்ட்டு 1/2. 1 × 3 3, 3/2 இன்ட்டு 2 4, 3/4. ஓகே, ஸோ இந்த லாவை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த லாவை வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகெயின் என்ன ஆகிருந்தா இந்த லா வந்துடும். ஸோ √3 இன்ட்டு √3 ஆஃப் 3/1. ஓகே, இது பாருங்கள், பேஸு பவர் இங்கே 1ங்கிற மீனிங். ஓகே, எந்த பவரும் இல்லைன்னா அது 1ங்கிறது அர்த்தம். இது 3/3/4. ஸோ 3 பேஸ் சேம்னா மல்டிப்ளிகேஷனில் பவர் எடுத்து என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். ஸோ 1 + 3/4. ஓகே, 3/1 + 3/4. ஆர்டினரி பேசிக் அடிஷன் 1 + 3/4. ஸோ எல்சிஎம் எடுத்தால் 4 + 3/4. ஸோ 7/4. ஓகே, ஸோ பேசிக் அடிஷன் தான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/7/4. ஓகே, அகெயின் என்ன பண்ணணும்? இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/7/4 எப்படி எழுதலாம்னா 3 இன்ட்டு 3/7/4 த ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவேன்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/1. ஓகே, இன்ட்டு 3/7/4 இன்ட்டு 1/2. பவர் எடுத்து என்ன பண்ணலாம்? பேஸ் வந்து பவரை வந்து மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 1 × 7 7, 4 × 2 8, 7/8. Okay, again base same,
மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ பவர் 1 + 7/2 7/8 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பவர் 1 + 7/8 1 + 7/8. ஸோ 8 + 7/8. ஸோ 8 + 7 is 15/8. ஓகே. ஸோ 3 பவர் 15/8. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15/8 இன்ட்டு 1/2. ஓகே. ஸோ பவர் என்ன, பேஸ் என்னன்னா 3 பவர் 15 இன்ட்டு 1 15, 8 இன்ட்டு 2 16. ஸோ 3 பவர் 3 to the power 15/16 is the answer. ஓகே. இது மெத்தட். ஓகே. ட்ரிக்கு பாருங்கள். இது மாதிரி சேம் நம்பராக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்து ஃபைனைட்டாக இருந்து ஸ்கொயர் ரூட்டில் இருந்தால் எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. ஓகே. 16 வருது. ஓகே. ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் பேஸாக வரும். எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர் தான் பேஸாக வரும். பவரில் ஒரு ஃப்ராக்ஷன் வரும். ஃப்ராக்ஷனில் இங்கே ஒரு பாக்ஸு இங்கே ஒரு பாக்ஸு. ஓகே. டினாமினேட்டர் உள்ள பாக்ஸில் என்ன வரும்னா 16. ஓகே. இந்த 16 டினாமினேட்டரில் வந்துடும். நியூமரேட்டர் என்னவாகும்னா இந்த டினாமினேட்டர்லேருந்து 1 செப்பரேட் பண்ணுங்கள். செப்பரேட் பண்ணால் 15. ஓகே. 16 - 1 15. ஸோ 3 பவர் 15 / 16 இஸ் த ஆன்சர். இதுதான் ட்ரிக்கு. ட்ரிக்கு எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகுனா அது ரேர் தான். ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, மெத்தட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிக்கை வந்து எக்ஸாமுக்காக ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக டைம் கன்சியூம்க்காக ட்ரிக்கையும் தெரிஞ்சுக்கோங்க. சேம் நம்பராக இருக்கணும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும், ஃபைனைட்டாக இருக்கணும், ஸ்கொயர் ரூட்டாக இருக்கணும். இந்த ரூலெல்லாம் இருந்துச்சுன்னா அது என்ன நம்பர் இருந்தோ அதே நம்பர் தான் பேஸாக வரும். பேஸுக்கு பவரில் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் வரும். அந்த ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் வந்து எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்கோ அதோட மல்டிப்ளிகேஷன் வரும். ஸோ 16. அப்புறம் டினாமினேட்டர்லேருந்து 1 செப்பரேட் பண்ணி நியூமரேட்டரில் போடணும். 16 - 1 15. ஸோ 3 பவர் 15/16 இஸ் த ஆன்சர். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.